அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் என்கிற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர் அவர் இயேசு 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 என்கிற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. உற்சாகமாய் தட்டி, சேனைகளின் கர்த்தர், நம் மகிமையின் ராஜா, என்றென்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர், இம்மட்டும் காத்தவர், இந்த நேசர் என்னுடையவர், என் ஆத்தும நேசர் என்று கரங்களை நல்லா உற்சாகமாய் தட்டி. சேனைகளின் கர்த்தர், நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர், நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்ம நேசரே, என்னுடையவர், என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், இனிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர், நம் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், நம்மை எந்நாளும் ஆற்றி தேற்றி காத்திடும் நல்ல தாயுமானவர். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், நம்மை ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர், என் நேச கர்த்தரே, என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், அழகானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. தட்டி சொல்வோம். கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே, நேசர் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே, நேசர் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான்
அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையானவர் என்கிற வரிகளை இன்னொரு முறை கூட பாடலாம். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அவரை உயர்த்துங்கள். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, ஆண்டவரே, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர் என்று சொல்லி சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. இரத்தத்தினால் உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிற கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அற்புதங்களை செய்து நம்மை உயர்த்துகிறவர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து
உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவர். அவரிடத்தில் நன்மை வாங்கின அத்தனை பேரும் அவர் கிருபை நினைத்து எண்ணியை துதிக்கவர். கர்த்தர் செய்த நல்லவரே நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோ. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே மறைத்தீரே. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்கவர். அவர் கர்த்தர் செய்த நன்மைக்காக. இன்றைக்கு நன்மை செய்கிறவர், தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தே. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தருடைய சமூகத்திலே உற்சாகமாய் முழங்கால் படியிட்டு இந்த காலையிலும் அவர் எல்லா நன்மைகளுக்கும் காரணர். தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறவர், எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றுகிறவர். இன்றைக்கு இருக்கிற பயங்களை வேதனைகளை நம்மை விட்டு நீக்குகிறவர். புதிய விடுதலை, புதிய சுகம், புதிய நன்மை நம்மேல் பொழிந்தருளுகிறவர். ஹல்லேலூயா. ஓ கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்,
கொள்ளு. இந்த காலையிலே ஓடி வந்திடுவே இன்னுமா அறைக்குள் அழைத்து செல்லு, அன்பில் களி கூறுவே. ஜெப அறைக்குள் அழைத்து செல்லு, அன்பில் களி கூறுவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளில் ஜீவன் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, அவரை உயர்த்துங்கள். அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் ஆராதிங்கள். கரம் பிடித்தவரே, கரம் பிடித்தவரே. ஓ இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் அழுவுகிறே. அப்பா நல்ல தகப்பனே, ஓ எனக்கு உரியவரே, இதயமாழ்பவரே, எனக்குரியவரே, ஓ இதயமாழ்பவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், ரகதலரதா, உமக்கு ஸ்தோத்திரம், தலரலரகதா. உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே, ராட்சரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம் மனமே. உற்றுண்ட பரிமளமே, தேவன் மேல பாசமா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், ஆத்துமா பாடட்டுமே, ஸ்தோத்திரம். ஆவில நிறைந்து. உயிருள்ள நாடெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலரே. கல்வாரி நாயகனே, என்னுடைய நேசத்துக்குரியவரே, என்னை நேசிக்கிறவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா. ஓ மீது கொண்ட நேச அக்கினி ஜுவாலையோ. அப்பா நீங்க அன்பு வச்சு இதை நடத்துகிறது எத்தனை மேன்மை. அக்கினி ஜுவாலை என்றோ, ஓ தண்ணீரும் வெள்ளங்களோ தணிக்க முடியாது. ஓ தண்ணீரும் வெள்ளங்களும் முடியாதையா. உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் வல்லமை, உயிருள்ள நாடெல்லாம் தேவன் மேல் இருக்கிற அன்பின் ஆழம். உமக்கு தாரா, வாலா, ராதா, தாரா, காரா, தாரா. உயிருள்ள நாடெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலரே. கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலரே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றே புகழ்கிறே. இந்த காலையில் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா உம்மை போற்றுகிறோம்.
விடுதலையோடு நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து உங்கள் இருதயத்தை பாட விடுங்க. கட்டுகள் உடையட்டும். புகழ்கிறேன் மேலானது மேலானது உம் பேரன்பு என் உயிரிலும் மேலானது. இந்த கிருபை தான். Yes. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா உயிருள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா
மகிமை மகிமை மாட்சிமை ஓ மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ கைவிட்டாத பாக்கியமே ஓ மகிமை மகிமை மாட்சிமை சத்தம் உயரட்டும் என் நேசருக்கே மாறாதவரே மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே அப்பாவும் சமூகத்தே அப்பங்கள் நாங்களையா அப்பாவும் சமூகத்தே அப்பங்கள் நாங்களையா எப்போதும் உம் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ எப்போதும் உம் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோ மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா Thank you, Lord. மாறாயன் நேசருக்கே உங்களுடைய வலதுகரம் உயர்த்தப்பட்டு உங்களுக்காக 2 கரங்களில் ஆணிகளை வாங்கின அந்த அன்பு தகப்பனாகிய உங்கள் தேவனை தொழுது கொண்டு அவர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறது மாத்திரமல்ல உங்களுடைய இரட்சகராக உங்கள் மீட்பராக சிலுவையில் சிந்தின இரத்தத்தை உணர்ந்து உங்களுக்கு மீட்பை கொடுத்தவர் இன்னும் ஆழமாய் உங்களை தன்னண்டை சேர்த்து கொண்டு நீ என் மனவாட்டி நீ என் உடன்படிக்கையின் தோழி என்று அழைத்திருக்கிறாரே இன்றைக்கு நம்மை தன்னுடையவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறப்போ அற்பமான இந்த உலக காரியத்துக்காக நம்மை கைவிடுவாரோ நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் எனக்கு தப்பிச் செல்லும் ஒரு வழி இயேசுவினிடத்தில் உண்டு என் வாழ்வில் இருக்கிற எல்லா சோதனைகளுக்கு தப்பிச் செல்லும் ஒரு வழி என் இயேசுவினிடத்தில் உண்டு Thank you, Lord. உமக்கு நன்றி அப்பா எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து இது நீங்களும் உங்கள் தெய்வமும் உறவாடுகிற நேரம். வேற எதை குறிச்சும் கவலைப்படாமல் முழுவதும் அவருடைய பாதத்தில் விட்டு கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி என் இதய தீபம் என் இதய தெய்வம்
அவரை நான் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து நான் பரவசமடைவேன் என்று சொல்லுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் இதய தீபம் எனது தெய்வம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து எனது தலைவர் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதி நீதி நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து ரெண்டு கையை உயர்த்தி நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. நடந்தவற்றையெல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி நினைக்கிற ஜனம் நிம்மதி அடையும். இந்த நல்ல காலை நேரத்தில் எனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்குத்தான் ஆண்டவரே. எனக்கு நடந்த எல்லா தீமைகளையும் நன்மையாய் முடிய பண்ணும் உயிருள்ள ஒரு தேவன் எனக்குள் இருக்கிறபடினாலே எனக்கு நடந்த தீங்குகள் எல்லாம் முடிவிலே நன்மையாய் மறுரூபமாக்கப்பட்டிருக்கும். மாற்றம் உம்மை போல தெய்வமில்லை நீரில்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை இல்லை என்றால் கரங்களை உயர்த்தி உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய்
கலக்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவர், காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவர், கலக்கி நின்ற தெரிந்த அத்தனை பேரும் பாடி கத்தரை உயர்த்து இந்த வரிகளை உணர்ந்து கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே எல் ஷடாய். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் எலோஹி அடோனாய் யெஷுவா எல் ஷடாய் எலோஹி அடோனாய் யெஷுவா. போல யாருண்டு நன்மை செய்ய உம்மை தானே தேவா. நல்ல கரங்களை உயர்த்தி உம்மை போல யாருண்டு நன்மை செய் நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் என்றே. தேங்க்யூ ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்தில் உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள், ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. நடப்பவைகளை அல்ல, நடந்தவைகளை அல்ல, தேவனை நோக்கி காத்திரு. உன் முகத்துக்கு ரட்சிப்பு, எனக்கு வேண்டிய புது பலனை தருகிறவர், என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர். Thank you Lord. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் விசுவாசத்தோடே என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, தேவையெல்லாம்
இயேசு நம்புவேன் முழு மனதோடு எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, ஒருவரை நம்புவேன் இயேசு ஒருவரை, உம்மை மாத்திரமே நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் தோன்ற பண்ணுகிற கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் அவரை மட்டும் நம்பி இருக்கிறேன். ஆனால் நான் அவரை நம்பி இருக்கிற நம்பிக்கை குறித்து கூட 1000 சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அந்த சந்தேகம் வருகிற அளவுக்கான சோதனைகள் என்னை சுற்றி நிற்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒரு கற்பாறையில சின்ன தண்ணீர் வந்தாலே அவருடைய உள்ளம் ரொம்ப சந்தோஷப்படுமா? உங்க மனசுல இருந்து ஒரு வார்த்தை லார்ட் ஐ லவ் யூ நீங்க சொல்லிட்டா போதும், சாகிற வரைக்கும் உங்க மேல இருக்கிற அன்பை அவர் விட மாட்டார். நீங்கள் எங்க போனாலும் திருப்பி கொண்டு வருவார். அப்படி இருக்கும் பட்சத்துல எனக்கு அவரை விட்டா யார் இருக்கிறா? என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல நான் அவரை தான் வச்சு பூஜிக்கிறேன்னு சொல்ற உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நடக்கிறவைகள் ஒருவேளை உங்கள் உள்ளத்தை காயப்படுத்துகிறது போல தெரியலாம். அவரும் உங்களோடு கூட அழுது கொண்டிருக்கிறார் உங்களுக்காக. உங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தாம் நினைத்ததை செய்யும் நேரத்தில் செய்து முடிக்கிற வரைக்கும், அன்றைக்கு நகோமியின் வாயிலிருந்து ரூத்தை பார்த்து பேசின கர்த்தர் இன்றைக்கு அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் ஓய்ந்திருக்க மாட்டான் என்று போவாசை கொடுத்து நகோமிக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால், இன்றைக்கு ஒரு தேவ ஊழியனாய் நான் தைரியமாய் சொல்ல முடியும், உங்களை இரத்தம் கொடுத்து மீட்டெடுத்த கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் அமைதியாய் இருக்க போகிறதில்லை. அவர் அமைதியாய் இருக்க போகிறதில்லை. அவர் அமைதியாய் இருக்க போகிறதில்லை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அன்பு தகப்பனே, நல்ல இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக நன்றி. ஆராதனையின் தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் டேடி பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முழுவதும் உம்மை நாங்கள் நம்பி நிற்கிறோம். உம்முடைய திருநாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். நூற்றி 6 அதோடைய 10வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா?
எல்லாரும் எடுத்துட்டீங்களா வசனத்தை? எல்லாம் பைபிள் கையில் வச்சிருக்கீங்களா? ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 106 10வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பகைஞருடைய கைக்கு என்னை பகைக்கிற சத்ருவின் கைக்கு என்னை விலக்கி ரட்சித்து, சத்ருவின் கைக்கு அவரை விலக்கி மீட்பார். ஆமென். சொல்லுங்க, என்னை பின்தொடர்ந்து வருகிற பகைஞர் கைக்கு எனக்கு விலக்கி மீட்கிறவர் என்னுடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை ரட்சிப்பவர் என் ஆண்டவர். ஆமென். என்னை பின்தொடர்ந்து வருகிற சாத்தானுடைய கைக்கு என் தேவன் விட்டுவிடவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க, என் பின்தொடர்ந்து வருகிற பாவங்கள், ஆமென், பாவத்திலிருந்து எனக்கு மீட்பு கொடுக்கிறவர். ஆமென். சாபத்திலிருந்து எனக்கு மீட்பு கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. வறுமையிலிருந்து என்னை மீட்பு எனக்கு தருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை பின்தொடர்ந்து வருகிற பலவீனத்தினுடைய கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர் என் ஆண்டவர். ஆமென். வறுமையின் கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மரணத்தின் பிடியிலிருந்து என்னை பின்தொடர்ந்து வருகிற குடும்பங்களை, சில நேரத்தில் மரணங்கள் பிடிச்சிருக்கோங்க. நம்ம சும்மா சொல்றது இல்லை, சில விஷயங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம நம்ம பின் தொடர்ந்துட்டே இருக்கும், சந்ததி சந்ததியா, தலைமுறை தலைமுறையா. ஆமென். எத்தனை காரியங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாம எனக்கு பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் என் தேவன் என்னை விலக்கி மீட்டுகிறவர். ஆமென். சொல்லுங்க, என் கண்ணுக்கு தெரியாதது என் தேவனுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் பிசாசு. ஆமென். ஏன்னா என்னுடைய நல் வாழ்க்கையை பகைக்கிறவன் பிசாசு, அவன் பகைஞன். he is my enemy. ஆமென். ஹல்லேலூயா. அவன் தெய்வத்தை பகைத்தவன், தேவ பிள்ளைகளை அவன் பகைப்பான். ஹல்லேலூயா. இந்த உலகம் பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவன் பகைக்கிறவன். ஆண்டவர் சொல்ல, நீங்க உலகத்துக்குள்ள இருந்தாலும் நீங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் என்னுடையவர்கள், நீங்க பரலோகத்துக்குரியவர்கள். அதனாலதான் பிசாசு நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல இல்லையா, அப்போ அவனுக்கு பகை நேர் தானே, அதனாலதான் உங்களை பகைக்கிறான், உங்களை எதிர்க்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் உங்களை பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான். சொல்ல, நான் விடுதலை பெற்ற பிள்ளை, ஆனாலும் பிசாசு என்னை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கலாம், ஆனாலும் தேவன் அவனுடைய கைக்கு என்னை விட்டுவிடவே மாட்டார். ஆமென். அல்லேல். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடு. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, ஓ விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. ஆமென். சொல்லுங்க, இதுவரைக்கும் சாத்தான் கையிலும் என்னை விட்டு கொடுக்கல, மனுஷனு கையிலும் என் தேவன் விட்டு கொடுக்கவே இல்லை. எத்தனையோ பிரச்சனை வந்துச்சுங்க, அதுல என் தேவன் என்னை விட்டு விலகவே இல்லை. ஆமென். வியாதிக்கு என்னை விட்டு கொடுத்திருந்தானா மரணம் என்னை தழுவி இருக்கும், ஆனா தேவன் என்னை விட்டு கொடுக்கல. ஆமென். நான் போற போக்கிலே என் தேவன் என்னை விட்டு இருந்தானா இந்நேரத்தில் நான் காணாமலே போயிருப்பேன். ஆனா தேவன் என்னை விடவே இல்லை. சில மனுஷங்களை நம்பி மனுஷங்கள் பின்னால போயிட்டேன், ஆனா தேவன் என் பின்னாக வந்ததுனாலதான் இதுவரைக்கும் நான் நிலைத்திருக்கிறேன். ஆமென்.
ஹல்லேலூயா. எத்தனையோ மனுஷங்களை நம்பி ஏமாந்து போன நேரங்களில் எப்படி இருக்கும் சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க. மனுஷங்கள் இப்படிதான் சொல்லி நம்ம நம்பி இருப்போம், ஆனால் அவங்க அப்படி இல்லை. நம்ம நம்பிக்கைக்குரியவர்கள் அவங்க இல்லை. நம்ம நினைக்கிற அளவு அவங்களுக்குள்ள அந்த பாசங்கள் இல்லைன்னும் பொழுது அது நம்மளை ரொம்ப காயப்படுத்தும். அந்த விஷயங்களை சிலரை தற்கொலைக்கு கொண்டு போய் விட்டுடுங்க. ஆனா எந்த ஒரு பிசாசுடைய சூழ்ச்சிக்கும் என் தேவன் என்னையும் எங்க குடும்பத்தையும் எங்களுடைய சபையை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென். சொல்லுங்க, தேவன் என் சார்பா இருந்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னுடைய யுத்த வீரன். ஆமென். என் சத்துருக்கு எதிர்படுகிறவர் என் தெய்வம். சொல்லுங்க, என் பின்தொடர்ந்து வருகிற என் சத்துருக்கு என் தேவன் எதிர்படுகிறவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பாக விடுதலை பெற்ற பிள்ளைகளுக்கு பின்பாக பிசாசு அவனை விட மனதில்லாமல் தொடர்ந்து வரும்போது அவங்களுக்காக யுத்தம் செய்தவர் என் தெய்வம். சொல்லுங்க, யுத்த வீரர் என் தெய்வம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனை பார்க்கிலும், எந்த பெரிய ஆர்மியை பார்க்கிலும் என் தேவனுடைய பலம் வல்லமை உள்ளது. ஆமென். அல்லேலூயா. யாத்ராகமத்தில் 15வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி இருக்கு பாருங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ஆமென். எனக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் கர்த்தர், அவர் தோற்றதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் சேனைகளின் கர்த்தர். நானுன்னு வந்துச்சுன்னா அவர் எப்படி மாறிடுவானா, பராக்கிரமசாலியாய். ஆமென். அல்லேலூயா. ஒரு வெறி கொண்டவனை போல மாறிடுவாரு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 4வது வசனம் இப்படி இருக்குது. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அழிந்து போனவர்கள். சொல்லுங்க, பிசாசுக்கு தலைவன். ஆமென். அல்லேலூயா. குட்டி சாத்தானுங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருப்பான் இல்லையா? அவனு செத்து போவான், தலைவனு செத்து போவான். சொல்லுங்க, எவ்வளோ பெரிய விஷயங்களா நான் சில விஷயங்கள் நினைக்கலாம். சில மந்திரவாதங்களோ பில்லி சூன்யங்களோ ஏதோ என்னுடைய கற்பனையில சில விஷயங்கள் நான் நினைச்சிருக்கலாம். இதனால தானா இப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயங்களானாலும் அன்றைக்கு பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் தண்ணீர்ல ஆழத்துல அமிழ்த்து போட்ட தேவனுடைய கரம் இன்றைக்கும் வல்லமை உள்ளது. அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் நேற்று இந்த மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய வல்லமைக்கு என்ன இல்லை, நிகரே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க 14வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார். சொல்லுங்க, பிசாசு என்னை பின்தொடர்ந்துட்டே இருக்கலாம், ஆனால் நான் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறதோ பலத்த கரத்துக்குள்ள. ஆமென். சொல்லுங்க, ஸ்ட்ராங் ஹார்ம்ஸ் இருக்கு என் தேவனுக்கு. ஆமென். அல்லேலூயா. சத்துரு இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிறவர் எப்படி இருக்கிறார்? பெரியவர். ஆமென். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என் வியாதியை பார்க்கிறேன், தேவன் பெரியவர். என் சத்துருவை பார்க்கிறேன், தேவன் பெரியவர். என் பிரச்சனையை பார்க்கிறேன், தேவன் பெரியவர். அல்லேலூயா. நான் இன்னைக்கு பெருசா நினைச்சிட்டு இருக்கல, என்னால முடியாத விஷயம், இயலாத விஷயம், அதே பார்க்கிலும் தேவன் பெரியவர். சொல்லுங்க, பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென்.
ஹல்லேலூயா சொல்லுங்க. வழி துறக்கும் அதிசயம் என் வாழ்க்கையில நடந்து விடும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு என் பின்னாக தொடர்கிற பல காரியங்கள் இருக்கலாம். என் முன்பாக நான் முன்னேறி செல்லக்கூடாத அளவு தடைகளும் இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன இருந்தாலும் சொல்லுங்க, என்னோடு கூட புறப்பட்டிருக்கிற தேவனுடைய புயம் கரம் என்னோடு கூட இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை அற்புதமாய் வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. 9வது வசனம் பாருங்க, 15:9. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு பின்னாக வந்துட்டு இருக்கிற சத்துரு இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் தொடருவேன், சத்துரு விட மாட்டேன். ஈஸியா தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவனிடத்தில் திருப்தி ஆகும். என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞர் சொன்னான். உங்களுக்கு விரோதமாய் பிசாசு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். என்ன சொல்றான்? நான் அவனை விட மாட்டேன், அவனை தொடருவேன். அவன் எப்படி முன்னேற முடியும்? அவனால எப்படி சுதந்திரமாய் வாழ முடியும்? அவனை என்ன பண்ற? நான் தொடருவேன், விட மாட்டேன். நான் பிடிப்பேன், நான் கொள்ளையாடி, எங்க வாழ்க்கைய கொள்ளையாடி பங்கிடணும் நினைக்கிறான் பிசாசு. என் ஆசை அவனிடத்தில் திருப்தியாகும். அவனுடைய ஆசையை பாருங்க, அவன் ஆசை என்னுடைய திருப்தி ஆகுறதே கிடையாது. சொல்லுங்க, பிசாசுடைய விருப்பம் என் வாழ்க்கையில ஒருபோதும் நிறைவேறாது. ஏன் தெரியுமா? நான் யார் கையில இருக்கிறேன்? தேவனுடைய அனாதி திட்டத்துக்குள்ள இருக்கிறேன். அவர் என்னை நேசிச்சிருக்குது அனாதி நேசத்தினால. சொல்லுங்க, அனாதி ஆசை என் மேல வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் தாயின் கருவில வரும் முன்பாகவே என் மேல பாசம் வச்சிருக்கிறார் என் தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை ஆசையா உருவாக்கி, ஆசையா வளர்த்து, ஆசையா நடத்தி வந்து சாத்தானுடைய ஆசை நிறைவேறவா என் வாழ்க்கையில? சொல்லுங்க, அது ஒருபோதும் நிறைவேறாது. சொல்லுங்க, எல்லாரும் சாத்தானை பார்த்து சொல்லுமா, சாத்தானே, உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய ஆசைகள் என்னுடைய வாழ்க்கையில, என் விஷயத்துல, என் குடும்பத்துல நிறைவேறாது. ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் தான் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பாருங்க, உருவேன், பட்டயத்தை என் கை அவர்களை சங்கரிக்கும்னு பகைஞன் சொன்னான். அவன் சொல்ல மாத்திரம் தான் செய்யறான். சொல்லுங்க, அவனால பெருசா பீத்ததான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைத்து ஆளுகிற தெய்வம் என்னுடைய அப்பா. ஆமென். அவர்களை எப்படி மாத்திருவாரா? 10வது வருஷம் லாஸ்ட்ல பாருங்க அவங்க சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ற? உம்முடைய காற்றை வீச பண்ணி கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அழிந்து சொல்லுங்க, ஈஸியா முடிச்சிருவாரு அவங்கள. அவன் ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய சத்ரு எப்படி இருக்கான்? பெருசா பலமா தெரியலாம், ஆனா ஆண்டவர் ஈஸியா அவனுடைய கதையை முடிச்சிருவாரு. அவன் ஈயத்தை போல அழிந்து போயிருவாங்களாப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க 16வது வசனம் பாருங்க, பயமும் திகிலும் அவருக்கு மேல விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரையும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் கல்லை போல என்னுடைய, சொல்லுங்க, என் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேற அளவு பயமும் திகழும் அவங்க மேல விழும். போன வாரம் தான் சொன்னேன், என்னைய குறித்து என்னை யார் பயப்படுத்துறாங்களோ அவங்க பயப்படுவாங்க. சொல்லுங்க, என் வாழ்க்கையில தேவன் நிகழ்த்த போகிற, எல்லாரும் சொல்லணும் விசுவாசமா, தேவன் என் வாழ்வில் தேவன் நிகழ்த்த போகிற அற்புதங்களை சத்ரு பார்க்கறதுனால அவனுக்கு பயமும் திகிலும் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்ருவுக்கு, பிசாசு துணை போகிற மனிதர்களுக்கு என் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதம் இப்படிதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனை
அது நிரந்தரமானது இல்லை. ஆமென். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. நம் இயேசு நல்லவரே, நமக்காயாவும் செய்பவரே. நம் இயேசு நல்லவரே, நமக்காயாவும் செய்பவரே. இன்று காணும் எகிப்தியரை என்றென்று காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு பிசாசு நம்மளை பின்தொடருவான் சொல்லி நம்ம பார்ப்போமா? நீங்க ஆதி இதுல எத்திராகமத்தில் 14வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் 5வது வசனம். ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஆ இங்க நம்ம பார்த்தோம்னா எகிப்து நாட்டில் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தார். நான் சொன்னேன் போன வாரத்தில், தேவன் செய்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், அதிசயம். ஆமென். ஆனா இவங்களுக்கும் அது வாதை. அவ்வளோ பெரிய காரியங்களை செய்து தன்னுடைய முதல் பிள்ளைகளை எல்லாரையும் இழந்த பிறகு என்ன பண்றான்? தேவனுடைய ஜனங்களை ஆராதிக்க விட்டு விடுகிறான். ஆனா அவனுடைய மனதோ திரும்பியும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்றதுக்கு கடினப்பட்டுகிறது. ஏன்னா ஈஸியா பிசாசு நம்மளை விடவே மாட்டான். ஆமென். பிசாசு அடிமைப்படுத்துகிறவன். ஆமென். சொல்லுங்க, எதுக்கு என்னைய சில விஷயங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு இருந்தாலும் சில விஷயங்களை தொடர்ந்து நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா பிசாசு என்னை பின்தொடர்கிறான். ஏன்னா பிசாசு அந்த விஷயத்தில் என்னை அடிமைப்படுத்தி வச்சுக்கிடணும்னு நினைக்கிறான். ஆமென். சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி, கிறிஸ்துக்குள்ள சுதந்திரவாளி. ஆமென். நான் சுதந்திர பெற்ற பிள்ளை. ஆனா பிசாசுக்கு அந்த சுதந்திரமே இல்லை. ஆமென். சொல்லுங்க, தேவ பிள்ளை தேவனோடு கூட அட்டாச் ஆகி போகிற காரியங்கள் பிசாசுக்கு பிடிக்காது. அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்குள்ளே வைத்து என்னை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஆமென். ஏன் தெரியுமா? இவங்க அடிமைத்தனத்தில் இருந்தவங்க. பிசாசு இங்க எகிப்து நாட்டில் இவங்க இருந்தாலும் கூட நீங்க கீழே நீங்க வாசிக்கும் போது நீங்க பாருங்க, 11வது வசனத்தில், அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்தில் பிரேத கொலை இல்லையா என்று விரந்தத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட பண்ணியிருந்தால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இவங்களுக்கு விடுதலை கிடைச்சாலும் கூட, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாலும் கூட, ஏதோ ஒரு விஷயத்துல எகிப்து இவங்களுக்கு பிரியமா இருக்கிறது. சொல்லுங்க, நாங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஆனாலும் நாங்க அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது சில விஷயங்கள் எங்களுக்கு நல்லா இருந்துச்சுல. ஆமென். சொல்லுங்க, பிசாசு ஒரு நாய் மாதிரி. ஒரு நாய்க்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டாலே போதும், எல்லா நாளும் நம்ம எங்க போனாலும் பின்னால வந்துட்டே இருப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு விஷயங்களுக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். ஆமென். அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அவங்க இருக்கிற அடிமைத்தனம்ன்ற ஒரு உணர்வு இல்லை. சில நேரத்துல பாவத்துல கடந்தாலும் கூட சிலருக்கு பாவம் மினிமமா தெரிகிறது. அதனாலதான் பிசாசு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். சொல்லுங்க, பிசாசு சும்மா என்னை அடிமைத்தனத்துல வைக்கல, அவனுக்குரிய ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் என்னை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறான். ஆமென். ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வர்றான், ஆனா அவனுக்குரிய எந்த ஒரு சின்ன விஷயமுமே என்கிட்ட இல்லைன்ற அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கிறதா? ஆமென். ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் போதும், நம்ம பிசாசு நம்மளை அடிமைத்தனத்துல வச்சிருவாங்க. எத்தனை காலங்களை தேவனை ஆராதிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஆனாலும் விடுதலை இல்லாம இருக்கிறோம். ஏன்?
ஏன்னா ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். பிசாசுக்குரிய ஏதோ ஒரு சின்ன விஷயம், சொல்லுங்க, பிசாசுக்குரிய ஏதோ ஒரு சின்ன விஷயம் என்னிடத்தில் இருக்கிறது. நீங்கள் 106வது சங்கீதத்தில் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிங்க. அவங்களுக்குரிய சில விஷயங்கள் அங்கே இருக்குது. அவங்க என்னென்ன பண்ணாங்க? விக்கிராராதனை பண்ணாங்க, தேவன் செய்த அத்தனை காரியங்களையும் மறந்தாங்க. தங்களை நடத்தி வந்தவங்க மேலுமே பொறாமை கொண்டாங்க. தங்களுடைய குமாரரையும் குமாரத்தையும் விக்கிரகத்துக்கு பலியிட்டாங்க. இதெல்லாம் தேவனுக்கு அவங்க விரோதமாக செய்த பாவங்கள். அதனாலதான் அநேக நேரம் அவங்களை விடுவித்தாலும் கூட திருப்பி என்ன பண்றாரு? பகைஞர் கையில விட்டு விடுறாரு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம வீட்டுல, நம்முடைய உள்ளத்திலேயோ நம்முடைய இல்லத்திலேயோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அதனாலதான் பிசாசு என்ன பண்றான்? நம்மளை அவன் ருசி பார்த்தவன் இல்லையா? நம்மளை கையிலேயே வச்சு நம்மளை வேலை வாங்கினவன், நம்மளை கையிலே வச்சு அவங்களுடைய கையாளா வச்சிருந்தவன். இப்போ ஈஸியா பாருங்க, கையாளா இருந்தவங்க நம்ம வேலை பார்க்குறோம், கையாளா இருந்தவங்க, நம்ம அடிமைகளா இருந்தவங்க, நம்ம ஃப்ரீயா ஒரு காரியத்தில் சுதந்திரம் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா யாரால அதை பொறுத்துக்க முடியுமா? பொறுத்து எப்படி நான் எல்லாமே இவன் இவ்வளோ பெரிய ஆளாகும், அப்போ என்னைய விட இவன் பெரிய ஆளாக ஆயிடக்கூடாது, இவன் எப்பவுமே என்னுடைய அடிமைத்தனத்தில் தான் கிடக்கணும். சில மனுஷங்களும் அப்படிதாங்க இருக்கிறாங்க. எப்பவுமே அவங்க சுப்பீரியராக இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவங்கள அவங்க காலின் கீழேன்னு தான் நினைப்பாங்க. அதை அடிமைப்படுத்துகிற ஆவி நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள பிசாசின் சுபாவங்கள் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள்ள இருக்குன்னா நான் சாத்தானுக்கு அடிமையாக தான் இருக்கிறேன். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானுடைய எந்த கேரக்டர் எனக்குள்ள இருக்கவே கூடாது. சொல்லுங்க. யாருடைய நல்வாழ்க்கைக்கும் விடுதலைக்கும் நான் தடையா இருக்கவே கூடாது. சொல்லுங்க. எனக்கு முடிஞ்ச மட்டும் நான் உதவி செய்யணும், எனக்கு முடியலையா ஒதுங்கி நிற்கணும். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு அடிமைப்படுத்துகிறவன். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அடிமைத்தனம் இல்லாம தேவன் நம்மளை ஃப்ரீயா தானே இந்த உலகத்துல படைக்க வச்சிருந்தார். ஆனா ஏதோ ஒரு விஷயம் ஏவாளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? தேவனை விட பிரியமாய் தெரிஞ்சதுனால தானே அந்த விஷயத்துக்கு அவன் அடிமைப்பட்டா. அப்படித்தானே சொல்லுங்க. இன்றைக்கு அநேக விஷயங்கள் என்னுடைய சுயத்தினாலேயோ என்னுடைய பாவத்தினாலேயோ நான் இழந்து போயிருக்கலாம். நான் பிசாசுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் அடிபடிஞ்சு போகிறதுனால பிசாசு இன்ன வரைக்கும் என் பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்கலாம். ஆனால் பிசாசு எனக்கு விரோதமாய் எழுதின கையெழுத்தை சிலுவையில் என் தேவன் குலைத்து போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் பிசாசு பல கையெழுத்து போட்டிருக்கலாம், பல விஷயங்களை எழுதியிருக்கலாம். ஆமென். ஆனா சிலுவையில தேவன் எல்லாவற்றையும் குலைத்து போட்டார். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய பாவம் எனக்கு அடிமைத்தனத்தை கொண்டு வந்தது, என்னுடைய கீழ்ப்படியாம எனக்கு மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் தேவனுடைய கீழ்ப்படிதல் எனக்கு விடுதலையை கொண்டு வந்தது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. எதுவுமே என்னை சிறைப்படுத்தவோ என் பின் தொடரவோ முடியாது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினால நான் முற்றிலும் ஜெயம் பெற்றவள். ஆமென் அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பகைஞருடைய கையில என் தேவன் விட்டு விடவே மாட்டார். ஆமென் அல்லேலூயா. அன்னைக்கு பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது திரும்பி சிறைப்படுத்தணுன்ட்டோ திருப்பி கொண்டு போனோன்ட்டோ இல்லை கொல்லணுன்ட்டு நினைச்சிருக்கலாம். ஆனா அவனுடைய எந்த பிளானுமே நிறைவேறலைங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. நான் அடிமைத்தனத்தை விரும்பவே மாட்டேன். சில நேரத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளேயும் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை நம்ம விரும்பவே கூடாது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. எதுவுமே என்னை அடிமைப்படுத்தவே கூடாது. ஆமென். தேவனை நான் பின்தொடர்வேன், தேவனுடைய பலத்த கரத்தை நான் நம்புவேன். தேவன் என் பகையினருடைய கைக்கு என்னை விட்டு விடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சபைக்குரிய முக்கியமான வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சபைக்குரிய முக்கியமான வசனம். இப்படி இருக்க
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஹல்லேலூயா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்வு. யாருக்குள் வாழ்கிற வாழ்வு? சத்தமா சொல்லுங்க. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை. அவர் சிலுவையில தூக்கினதெல்லாம் யார்? நம்முடைய பாவங்களை தூக்கி இன்னைக்கு நம்ம எங்க வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு, தோளுல சுமக்கிறாரு. அல்லேலூயா. வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன் கூடவே. அல்லேலூயா. இன்னும் வலது பக்கத்தில் அவர் நமக்கு எப்படி நிற்கிறாரா? எத்தனை எத்தனை வசனங்கள் சொல்லுங்கள். தேவனோடு தேவனுக்குள் இருக்கிற அந்த அனுபவம் ரொம்ப மேலானது. அதனால தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி சத்தியத்தை கவனிச்ச மாதிரி, கடவுளுக்குள்ள இரத்தத்தினால் இருந்த இஸ்ரவேல் ஜனம் வருது, பகைஞ்சர் நினைச்சிட்டாங்க. இவங்களை சும்மா என்ன பண்ணிடலாம், ஒரு சாத்திரலாம் நினைச்சா கர்த்தர் அவன் ரொம்ப கொக்கரிச்சு வர்றான். இவர் ஒரு ஃபூன், ஒரு ஊதுனார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எதிரா ரொம்ப பஞ்சு டைலாக் பேசுறவன காத்துல பறக்க வச்சிருவார். சத்தமா சொல்லுங்க. எப்படி? சிலர்லாம் பஞ்சு டைலாக் விடுறதுல பயங்கரமான ஆட்கள். அவங்க பேசுறத கேட்டா நம்ம அப்படியே என்ன பண்ணிடணுமா, நம்மளும் நானும் ஆடிட்டேன் அப்படிங்கணுமா அவங்ககிட்ட. நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. நீங்களும் நானும் இருப்பது யாருக்குள்ள? சத்தமா கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். ஆமென். எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானே. பாடலாமா? எல்லாமே நீர்தானையா, எனக்கு எல்லாமே. என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. கைதட்டுங்க. என் துவக்கமும் நீர், எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே. பூமியில் உம்மை அல்லாமல் யாருமே இல்லை நாதா. பூமியில் பூமியில் வாழ்ந்தாலும் பரலோகத்தில் வாழ்ந்தாலும், பூமியில் லோகத்தில் வாழ்ந்தாலும், நீரின்றி யாரும் இல்லை, நீரின்றி, நீரின்றி யாரும் இல்லை. என் துவக்கமும் நீர், என் முடிவும். எல்லாமே நீர்தானையா. நல்ல வலதுகையை உயர்த்தி தாயின் கருவில் வைத்தவர் தலை நரைக்கும் வரைக்கும் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. இந்த பூமியில் உண்மை இல்லாமல்
யாருமே எனக்கு இல்லை ராஜா. ஆமென். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு அவங்க இருக்காக இவங்க இருக்காக நீங்க நினைக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. இருக்காங்க. எப்போ வருவாங்க? நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கல்யாணம் ஒண்ணு வைங்க, நல்லவங்க 40 பேர் வருவாங்க, வேடிக்கை பார்க்க 40 பேர் வருவாங்க. எங்களுக்கு பதில் சொல்றீங்களா? ஆனா உங்க வீட்டுல ஒரு துக்கம் நடக்கட்டும், எவ்வளவு பேர் வருவாங்க? மேக்சிமம் வந்துருவாங்க. எதுக்கு? ஒண்ணு, அவன் செத்ததுக்கு உங்க குடும்பத்துக்காரன் போகணும். ரெண்டாவது, எப்பா இதுக்காவது, அவ்வளவுதான். முடிஞ்ச பிறகு வருவாங்க. ஆனா நொடி பொழுதும் கைவிடாமல், இமை பொழுதும் விலகாமல். அல்லேலூயா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் தந்தவர், அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. நீங்க சொல்லுங்க, மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதரின் அன்பு மகிமையின் தேவன் மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும். ஹல்லேலூயா. மறவா இயேசு மறவா, உருவாக்கின தேவன் மறவா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கை இல்லை. அவர் எப்பொழுதும் சொல்லுவார், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுவான். ஆமென். சொல்லுங்க, என்ன பேசிட்டா அவ்வளோ ஈஸியெல்லாம் பெயர முடியாது. ஆமென். அவர் என்னோடு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. இந்த புது சிருஷ்டியா இருக்கிற பிள்ளை முதல்ல என்ன நோக்கத்துக்காக புது சிருஷ்டியாய் கர்த்தர் வைக்கிறார் தெரியுமா? கொலோசியர் 1:16 பாருங்கள். கொலோசியர் 1:16 பாருங்கள். அவருக்குள் சகலமும் அவரை கொண்டும். இந்த வார்த்தை கடைசி கரெக்டா படிங்க, அவருக்கு என்றும். புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டாலே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் கிரியேட்டட் ஃபார் காட். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அதுவும் ஞானஸ்நானம் எடுத்து இன்னும் உடன்படிக்கையில வருகிற பிள்ளைகள் 100க்கு 100 யாருக்குரியவர்கள்? கர்த்தருக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒன்றும் இல்லைங்கிற இடத்துல இருந்து நமக்கு எல்லாம் உண்டாயிற்றுங்கிறத கொண்டு வருகிறவர், அவருக்கு என்று நம்மளை என்ன பண்ணிட்டாரு? தெரிந்தெடுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று இவர்களின் துதியை. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வாசித்த சங்கீதம் தான் நான் நினைக்கிறேன். திருப்புங்க. எஸ், போன வாரம் வாசிச்ச சங்கீதம்.
105 சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து பாருங்க. உங்கள் சுதந்திர பாகமான உங்களுக்கு தருவேன் என்றார். அவர் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது 12ஆம் வசனத்தை பாருங்க. அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சா? அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட, எல்லாரும் சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு கூட்டமாயா? இதுவெல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணுமா? உங்க ஊர்ல ஒத்தைக்கு வாரிய, ஒரு 4 பேர் வாரிய, இல்ல ஒரு 3 பேர் வாரிய, இல்ல வர்றதே பல சங்கடம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை தான் நான் கனம் பண்ணுவேன். மற்றவன் உன்னை பார்த்து கொஞ்சம் சொல்றானா, சொற்பன்னு சொல்றானா? அடுத்து இந்த கூட்டம் எப்படி இருந்துச்சா? ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கிற கூட்டம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு, ஒரு ராஜ்யத்தை விட்டு, ஆனா அவங்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும், சத்தமா சொல்லுங்க, நான் ஒத்தைக்கு இருக்கிற மாதிரி இருக்கலாம், என் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்கவே மாட்டார். மண்டையை கொட்டி சொல்லுவார், வழிவிட அப்படிம்பார். அல்லேலூயா, ஆமென். ஒதுங்கு, என் பிள்ளை வருது. அல்லேலூயா. ஆனா பார்வைக்கு எப்படி இருக்குது? கொஞ்சமா இருக்குது, சொற்பமா இருக்குது. அவர்கள் நிமித்தம் யாரை கடிந்து கொண்டாரா? ஆமா, ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தவனை அழைத்து ஆசீர்வதிக்கும் போது அபிமெலேக்கிட்ட பேசுறாரு, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாய் அப்படின்னாரு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய நான் ஒத்தையில இருக்கேன், பயப்படாதீங்க. அடுத்த வார்த்தை 15 பாருங்க. நான் அபிஷேகம் பண்ணினவரை நீர் தலை மேல கை வைங்க. என் மேல இருக்கிற கர்த்தருடைய ரட்சிப்பும் அபிஷேகமும் விலையேறப்பட்டது. அபிஷேகம் வந்துட்டுனா ஒருத்தனை தொட விட மாட்டார். சத்தமா சொல்லுங்க. ஆனா ரொம்ப பேர் அபிஷேகம் பெறல. நீங்க சீக்கிரம் இந்த நாட்கள்ல நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி எனக்கு வரங்கள் வல்லமைகள் வேணுங்கிறது தான் உங்களுடைய முழு நோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. டிஜே செய்ய அந்த பழைய பாட்டை உங்க ஜெபமா வைங்க. அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் தேவ ஆவியா, தேவா தேவா இக்கணம் என்ன அர்த்தம்? உடனே கொடுத்துருங்க, எனக்கு அக்கினி அபிஷேகம். எனக்கு என்ன வேணும்? அக்கினி அபிஷேகம் வேணும். ஆமே. வீட்டில் இதெல்லாம் பாடி பாடி கையை தட்டி கத்துற நல்லா ஆராதிங்க, என்ன நிரப்புங்கப்பா. ஆமேன்னு சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையை தொட்டாச்சுன்னா அவ்வளோதான். The anointed person is something greater than ordinary people. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் ஒதுங்கிரு அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, நான் அவருடையவனா இருந்தா எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் 100க்கு 100 உமக்கு சொந்தமாப்பா. அல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உமக்கு சொந்தமையா நான் அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. ஆமென். நீங்க 1 கொரிந்தியர்லே 6ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை கவனமா படிங்க. 1 கொரிந்தியர் 6 20வது வசனத்தை படிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால், எல்லாரும் சொல்லுங்க, ரத்தம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, உங்க, எல்லாம் சொல்லுங்க,
இன்னைக்கு கண்ணாடிக்கு முன்ன போய் நின்று கரெக்டாக சொல்லணும், ஹலோ அப்படின்னு கூப்பிடணும். உங்க காதை கூப்பிட்டு, உனக்கு சொந்தம் கிடையாது நீ. வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லி இருக்குது. நிர்வாணியாய் எப்படிதான் போறோம்? ஒன்றும் ஒன்றும் இங்கு இருக்கும் போதும் ஒன்றும் நம்முடையதும் எல்லாம் யாருடையது? அதை தான் சொல்றார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் இது கர்த்தர் தந்தது, இது கர்த்தர் செய்தது, இது கர்த்தரால நடந்தது, அவருடையவர்கள். நம்ம ஆட்கள் பொண்ண பேச ஆரம்பிச்சிட்டா, அதாவது ஆண்டவருக்கு அவர் துதிக்கு பாத்திரர் என்று சொல்லும் போதே சொல்லணும், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணர். அல்லேலூயா, ஆமென். தயவு கூர்ந்து தேவ சமூகத்தில் சொல்லுங்க, எங்களுடையது என்று சொல்றதுக்கு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. அடிக்கடி பாடுங்க, வேறுமையான வேறுத்து தல்லா நீரம்பி வழியோ வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் பாடுங்க குட்டி பிள்ளைகள் இயேசுவை போற்றி எல்லாம் பாடுங்க. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானேந்து கொள்ளுவேன். சொல்லுங்க, ராஜா வீட்டு பிள்ளை, ராஜாவுக்குரியவன், எல்லாம் அவர் ஆளுகையில் இருக்குது. என்னுடையது என்று இங்க ஒண்ணுமே இல்லை. ராஜா பிள்ளைய யாராவது பேசினா யார் பார்த்துக்கிடுவா? ராஜா பிள்ளைய யாராவது தொட்டா யார் பார்த்துக்கிடுவா? நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஹல்லேலூயா, கண்டிப்பா பார்ப்பீங்க. தயவு செய்து லிவ் இன் கிரைஸ்ட். பணத்துக்குள்ள வாழாதீங்க, படிப்புக்குள்ள வாழாதீங்க. நான் மனதார சொல்றேன், ஐ எம் நாட் லிவிங் சர்ச். ஊழியத்துக்குள்ள நான் மறைஞ்செல்லாம் வாழலை. நான் எப்பொழுதும் என்னை இயேசுவுக்குள்ள வைக்கிறேன், என் மனைவி பிள்ளைகளை இயேசுவுக்குள்ள வைக்கிறேன், என் சபை இயேசுவுக்குள்ள வைக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி யாருடையது? கர்த்தருடையது. என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்துவேன்? தேவனை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அந்த 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 அனுபவத்துக்கு வாங்க. ரெண்டாவது, இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் வச்சிருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, இந்த அவருடையவன் சொன்ன உடனே என்ன வந்துடக்கூடாதுன்னா பெருமை வந்துடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் முதல்ல வெட்ட வேண்டியது எதை? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் சரீர இச்சைகளையும் ஆசை இச்சைகளையும் எங்க அரைஞ்சிருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குள்ள போன உடனே நம்ம வேலை என்ன ஆயிரும் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் திருப்புங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சொல்ற அந்த நற்கிரியைகள் ஆரம்பிச்சிடும். எங்க ஆரம்பிக்கும்? ஆவியில நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமை என்ன சொல்லுங்க. படிக்க வைக்கிறாரா? அவருடைய கிருபை. வேலை செய்ய வைக்கிறாரா? அவருடைய ஊழியம் செய்ய வைக்கிறாரா? சத்தமா காணிக்க கொடுக்க வைக்கிறாரா? ஊழியத்துக்கு உதவியா நிக்க வைக்கிறாரா? சபை எழும்பி கொண்டு வருகிறதா? ராஜ்யம் கட்டப்படுகிறதா? யாரால் உண்டானது? ஜெபமே யாரால தான்? அவருடைய தயவு. ஜெபிக்க வைக்கிறவரால தான் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. இந்த நற்கிரியை ஆரம்பிச்சிடும். ஆவியில எளிமை, தன் தவறுக்காக எப்போதும் வருந்துகிற இருதயம். சொல்லுங்க, பாவியில
பிரதான பாவி. ஹல்லேலூயா. துயரப்படுங்க, பாவங்களுக்காய் மனம் வருந்தி அழுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் நற்கிரியை. மூன்றாவது பாருங்கள், சாந்த குணம் உள்ளவர்கள். என்ன குணம்? சத்தமா. நீங்க இவ்வளவு சத்தமா தான் சொல்லுவீங்களா? என்னது? உலகம் என்ன சொல்லுது? முறுக்குடாமீசைய. சண்டித்தனம் பண்ணவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி முடிஞ்சிருக்குதுன்னு ஹிஸ்டரி எடுத்து போய் பாருங்க. தயவு செய்து இந்த வீராப்பு பேசாதீங்க. சாந்த குணமா சொல்லுங்க. எப்போது சொல்லுங்க, நான் சிறுகவும் அவர். அல்லேலூயா. ஆமென். காலத்தை பார்த்தால் நான் எந்த அளவுக்கு போதகனா இருந்திருக்கணுமோ, நான் திரும்பி பார்த்தால் வந்த பாதை யோசிக்கிறேன். நான் மரித்திருந்தால் இன்றைக்கு என்னை நினைவு கூற கூட யாருமே இல்லாத நிலைமைக்கு போயிருந்திருப்பேன். இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார். சாந்த குணத்தோடு யார்கிட்ட பேசினாலும் அப்படி பேசுங்க. அடுத்து, நீதியின் மேல் இப்படியே வருகிறது. 16ஆம் வசனத்துல, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அல்லேலூயா. உங்க பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட, உங்ககிட்ட கூட படிக்கிறவங்ககிட்ட நீங்க நற்கிரியை செய்யணும். ஞானஸ்நானம் எடுக்கிற யூத் பெரியவர்கள் உங்க நற்கிரியை பார்த்து மற்றவங்க ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ஆமென். அதை கவனியுங்கள். மூன்றாவது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? கொலோசியர் 3ஆம் அதிகாரம். கொலோசியர் 3ஆம், திருப்பிக் கொள்ளுங்கள், 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பாருங்கள். கோபமும், எல்லாரும் சொல்லுங்க, என்னது? மூக்குல கோபம் வர்ற ஆட்கள் தானே இன்னைக்கு வந்து பெரிய ஆளு. யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே. சபையில பாஸ்டர் சொல்லணும், இந்த பிள்ளைய மாதிரி கோபம் இல்லாத பிள்ளை யாரும் இல்லைன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, முதல்ல தூர போடு கோபத்தை, மூர்க்கத்தை. அடுத்து எல்லாரும் சொல்லுங்க, இது எந்த ஆமங்க, எந்த ஊர்ல இருக்கு? எல்லா ஊர்ல இருக்கு. அல்லேலூயா. நல்ல மனுஷன் தண்ணிலே தான் எப்படி இருப்பான்? திருப்தியா இருப்பாங்க. அவன் அடுத்தவங்களை பார்க்கும்போது சொல்லுவான், நல்லா இருக்கிறீங்களா, கடவுள் உங்களை இன்னும் நல்லா வைப்பார். இதை மட்டும் தான் சொல்லுவான். சிலர்லாம் சிலரை பார்த்துட்டாலே செத்து போயிடுவாங்க. எதுக்கு? தான் தான் அதை விட மேல இருக்கணுமா? விட்டுருங்க. எப்போது சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி மறவாமல் நினைத்தி மனதார. நீங்க என்ன நினைச்சதுனால நான் உயிரோட இருக்கிறேன்ப்பா. யார் மேல எனக்கு பொறாம? சொல்லுங்க. உங்க வாயில் பிறக்கலாகாத தூஷணம். ஐயோ, கெட்ட வார்த்தை. ஹலோ, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகிட்டலாம் கெட்ட வார்த்தை வருதுன்னா உண்மையிலேயே உங்களுக்குள்ள சர்ப்பம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். கெட்ட வார்த்தை ரட்சிக்கப்பட்ட அது எப்படிங்க வரும்? விருத்த சேதனம் இல்லாத இருதயம், விருத்த சேதனம் இல்லாத நாவு, துணிகரம், பணத்துக்கும் உடைக்கும் வாழ்ற ஈழத்தனமான ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை உடைக்கும் உணவுக்கும் கவலையே பட மாட்டான். காசு இல்லைங்க, காசு வரும் போவோம், நடக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா தேவைகளை அவர் பார்த்துக்கிடுவாரு. ஆனா வாயில என்ன வார்த்தை இருக்கட்டும்? மனைவி கிட்ட நல்ல வார்த்தை, கணவர்கிட்ட நல்ல வார்த்தை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை பேசணுமா, பாசத்துக்கு வார்த்தையை பேசணுமா? வம்பு பேச்சு, ஈகோ, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுக்காத ஈகோ எவ்வளவு. சரி, பார்க்கலாம். ஆண்டவர் நெஞ்சார அணைச்சு முத்தங்கள் கொடுக்கணும்னு நினைச்சா நமக்குள்ள இருமாப்பு இருக்குதே, வம்பு வார்த்தைகள், இவைகளை எல்லாம் என்ன பண்ணுங்கள்?
விட்டு விடுங்கள். அடுத்து படிங்க. ஒருவருக்கொருவர் ரொம்ப முக்கியங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவருக்கொருவர். இந்த பக்கம், அடுத்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, ஒருவருக்கொருவர். வீட்டில் போய் கணவன் மனைவிக்கு இடையில சொல்லுங்க, உனக்கும் நீயும் நானும் என்ன சொல்லப்படாது. பிள்ளைகள் பெற்றோர் என்ன, இது குடும்பமே சிலது மொத்தமா போய் சொல்லும், சொல்லி வச்சுட்டு சொல்லும். அல்லேலூயா. பழைய மனுஷனை அவன் செய்கைகளை, இப்போ வாங்க விஷயத்துக்கு. தன்னை சிருஷ்டித்தவருடைய ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை, எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள என்ன சாயல்? தேவ சாயல். இயேசு சொன்னார், என்னை கண்டவன். உங்களுக்குள்ள காலம் போக 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 உங்க வீட்டம்மா சொல்லணும், ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க வீட்டையா சொல்லணும், ஏசப்பா உனக்குள்ள இருக்கிறாருமா. பிள்ளைகள் சொல்லணும், அந்த சாயலுக்கு வாங்க. இதுதான் புது சிருஷ்டி. சொல்லுங்க, அவருக்கென்று இருக்கிறவன் புது சிருஷ்டி. நற்கிரியை செய்கிறவன், தேவ சாயலாய் மாறுகிறவன். ஆமேன். பழையவைகள் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? முழங்கால் படிடுவோமா தேவ சமூகத்தில்? இந்த உடலும் உள்ளவன் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. நல்ல கரங்களை தட்டி, நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலோ அன்பர் உமக்காக. Thank you Lord. என் உடலோ அன்பர் என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வே முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் ஹல்லேலூயா. என்ன நேர்ந்தாலும் உம்மோடு நான் எப்போதுமே உம்மோடு தான் எப்போதுமே. ஆண்டவரே, உம்மை போல என்னை வணையுமே. எங்கள் பழைய சுபாவம் அகற்றுமே. தெய்வ சாயலாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா. ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் இந்த உடன்படிக்கை தங்களை திரும்ப உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும். இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை கிருபை எங்களை வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சொல்லுங்களேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.